இவர் ஒரு அந்தணர் பகுதியில் இன்று ஸ்ரீ எஸ். சுவாமிநாத ஐயர் அவர்கள். ஸ்ரீ எஸ். சுவாமிநாத ஐயர் ஆயிரக்கணக்கான லிக்விடேஷன் வழக்குகளில் ஆஜராகி வரித்துறை சார்ந்த வழக்குகளில் ஆயிரக்கணக்கான நியாயவாதிகளை, நேர்மையாளர்களை, நெறியாளர்களை காப்பாற்றிய பெருமைக்குரியவர். மேலும் பல ஆண்டுகள் சென்னை ரெவென்யூ பார் அசோசியேஷன் தலைவராக இருந்த ஸ்ரீ எஸ். சுவாமிநாத ஐயர் அந்த வகையில் நேர்முக வரிகளை சீராக்கவும் எளிமையாக்கவும் வரலாற்று சிறப்புமிக்க அறிக்கைகளை தயாரித்து சமர்ப்பித்தார். அந்த அறிக்கைகள் இன்றளவும் பல்கலை மாணவர்களுக்கு பாடமாக இருந்து வருகிறது. அது மட்டுமன்றி சொசைட்டி ஆஃப் ஆடிட்டர்ஸ், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் முதலிய அமைப்புகள் ஏற்பாடு செய்த பல சிறந்த கருத்தரங்குகளில் தமது வரலாற்று சிறப்புமிக்க உரைகளை நிகழ்த்தியவர் ஸ்ரீ எஸ். சுவாமிநாத ஐயர். அந்த அறிக்கைகள் வருங்கால மாணவர்களுக்கும் பாடமாக இருக்கக்கூடியவை. நேர்முக வரிகள் வாரியத்தின் பொறுப்பாளராகவும் இருந்தார் ஸ்ரீ எஸ். சுவாமிநாத ஐயர். காஞ்சி பரமாச்சாரியார் அவர்களிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்த ஸ்ரீ எஸ். சுவாமிநாத ஐயர் தாம் ஈட்டிய பணத்தில் ஒரு பகுதியை ஏழை எளியோர் பயன்படும் வகையில் ஏராளமான தர்ம காரியங்கள் செய்தார். இவர் ஒரு அந்தணர்.